Hi viewers, welcome back to Kerala Lottery Guessing. Today டெய்லி ரிசல்ட் எழுதியிருக்கிறேன். எப்படி ஒவ்வொரு நாளும் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பாருங்கள், ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 நாள் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 4/6/24 அன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னா 665 வந்திருக்கா. ஏ போர்டு 6, பி போர்டு 6, சி போர்டு 5. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா பாருங்கள், ஏ போர்டு 6 ப்ளஸ் பி போர்டு 6 ப்ளஸ் சி போர்டு 5, 6 6 6 5 இதை கூட்டினோம்னா 17 வருது. 1 + 7 8. நார்மலாக அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 8 சி போர்டு வந்துடுச்சு. என்னைக்கு வந்துச்சு? இது 5ஆம் தேதி வந்துருக்குது. அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்துடுச்சு, 8 வந்துடுச்சு சி போர்டு. சரி, அடுத்த நாள் ரிசல்ட்டு, நேற்றைய தினத்தினுடைய ரிசல்ட்டை பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது 3ஐயும் கூட்டினோம்னா 12 வருது. 12 வந்ததை 1 + 2 கூட்டினா 3. 3ஓட பவர் நம்பர் 8. ஒரு நாள் நார்மலாக வந்திருக்கு, ஒரு நாள் பவர் கொடுத்து வருது. இந்த பவர் கொடுத்து வந்தது வந்து இன்னைக்கு டுடே ரிசல்ட்டில் வந்திருக்கு 6/6/24. சரி, இதே மாதிரி 7/6/24 நிர்மல் ரிசல்ட் எப்படி வரும்? நிர்மல் ட்ரா நம்பர் 383. ட்ரா நம்பர் 383 இதுக்கான ரிசல்ட்டில் எப்படி வரும்னு பார்த்தோம்னா 5 + 7 + 8 இந்த கூட்டினா 20 வருது. 2 + 0 2ன்னு வரும். இந்த 2 நார்மலாக வருமா அப்படின்னா வரும். அதாவது 4ஆம் தேதி 8 வந்துச்சு, நார்மலாக வந்துச்சு. 5ஆம் தேதி வந்து 4ஆம் தேதி நார்மலாக வந்துச்சு அப்படின்னா 4ஆம் தேதியினுடைய ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி நார்மலாக 8 வந்துடுச்சு. 5ஆம் தேதியினுடைய 3 பவர் கொடுத்து இன்னைக்கு 8ன்னு வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஒரு நாள் நார்மல், ஒரு நாள் பவர், இப்படி ஆகும்போது நாளைக்கு எப்படி வரும்னா நார்மலாக வரும். அதுவும் சி போர்டில் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அப்போ ஆல் போர்டுக்கான நம்பர், சிங்கிள் நம்பர் என்ன? 2 7 தான் ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். நாளைக்கு 2 இல்லைன்னா 7 ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இது வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. 100% வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. நேற்று நாம் கொடுத்த ரிசல்ட்டில் 3 8 ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். சிங்கிள் நம்பர் 100% வந்து வின்னிங் வந்தது. 100% வின்னிங் வந்தது. 2 நாள் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் ஆல் போர்டுக்கான நம்பர். முந்தா நாள் 8 4 கொடுத்தோம், 8 பாஸு. 5ஆம் தேதி 8 பாஸு, 6ஆம் தேதி 8 பாஸ் பாஸாக இருக்குது. ஒரு நாள் நார்மல், ஒரு நாள் பவர்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது நாளைக்கு நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சி போர்டில் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு வேளை வராத பட்சத்தில் எப்படி வரும்னா ஆல் போர்டில் 2 இல்லை 7, 2க்கான பவர் நம்பர் 7 இது மாதிரி வரும். இது 100% வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. சரி, 2 நம்பர் ஆல் போர்டுக்கான நம்பர் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா 73 வர ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், 73 வர வாய்ப்பு இருக்குது. இந்த 73 பவர் பண்ணால் 7க்கு பவர் 2, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8 பவர் நம்பரில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எப்படி வரும்னா 1 பவர் பண்ணி 1 அப்படியே வரும். 2க்கு பவர் 7, 8 அப்படியே வந்துச்சுன்னா இப்படி வந்துடும். இப்போ இந்த 2 நம்பரை திரும்பவும் பவர் பண்ணோம்னா 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3 இந்த மாதிரி ஒன்று கிடைக்குது. 4 செட் நம்பர் கிடச்சிருக்குது. அது போக இந்த ஒரு நம்பர் 27என்ற ஒரு நம்பர் எங்கே எடுத்துருக்கேன்னா இந்த ஆல் போர்டில் கொடுத்தனில்ல, இந்த ஆல் போர்டில் கொடுத்த 2 நம்பருமே கூட மேட்ச் ஆகும் சில நேரத்தில். அதனால் 27 ஒன்று கொடுத்துருக்கேன். 5 செட் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த 5 செட்டு நம்பரும் அப்படியே மாற்றி
73 37 28 82 78 87 23 32 27 72 அப்படின்னு மாற்றியும் வரலாம். இதுதான் ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ். நாளைக்கு வரக்கூடிய நிர்மல் ரிசல்ட்டில் எப்படி வரும்னா, ஏபிபிசி ஏசி 5 செட் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த 5 செட் நம்பரும் ஏபிபிசி ஏசியில் போட்டுருக்காங்க. இதை அப்படியே திருப்பி எழுதிக்காங்க. சில நேரத்தில் வந்து போர்டு மாறி வரும் மேல், அதனால் திருப்பி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது. இந்த 5 செட் நம்பரும் தான் ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. 100% வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இது வருதான்னு பாருங்கள். நாளைக்கு என்ன வருது அப்படின்றத நாளை தினம் மீண்டும் பார்ப்போம். அப்புறமா இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். உங்களை பெல் பட்டனை டச் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை டச் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸ் அத்தனையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நீங்கள் வியூ பண்ணி பார்த்துடலாம். நான் என்னைக்கெல்லாம் வீடியோ போடுறனோ அன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அதனால் வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள். இதில் வின்னிங் இருக்கா இல்லைன்னு பாருங்கள். வின்னிங் இருந்தால் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைய தினம் சந்திப்போம். வெற்றி வாய்ப்புடன்.